இனிய உறவுகளுக்கு வணக்கம். ப்ரா போடலாமா வேண்டாமா அப்படின்னு பெண்கள் நிறைய பேருக்கு குழப்பம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாடைகளை அணிகிறதுல நிறைய பெண்கள் நான் எப்பவும் ப்ரா போடுவேன், ஆஃபீஸ் போனாலும் ப்ரா போடுவேன், வீட்டில் வேலை செஞ்சு வீட்லேயே இருந்தாலுமே ப்ரா போட்டுட்டு தான் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணும்போது ப்ரா போடுவேன் அப்படிங்கிற பெண்கள் ஒரு பக்கம். நிறைய பெண்கள் ப்ரா போடுறதை குறைச்சிக்கிட்டவங்க. யார் யார் ப்ரா போடுறதை கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசுக்கு வந்த பிள்ளைங்க, அந்த 9th 10th 11th படிக்கிறவங்க. என் பொண்ணு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போவா, ஆனால் உள்ள ஸ்லிப் தான் போடுவா, ப்ரா போட மாட்டா அப்படிங்கிறதும். ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பெற்ற பின்னால் அதெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, அதனால நான் வீட்டில் ப்ரா போட மாட்டேங்க அப்படிங்கிறது. சாரீ பிளவுஸ்லாம் போடுவோம், ப்ரா போடாமல் பிளவுஸ் போட்டு சாரீ கட்டிக்கிற பெண்கள். அதிலும் குறிப்பாக 50 வயதுக்கு மேலான பெண்கள் பார்த்தீங்கன்னா, போதுமா நமக்கு வயசாகி போச்சு, இல்லை இனி என்னத்தை போய் ப்ராலாம் போட்டுட்டு நான் அதெல்லாம் நிறுத்திட்டேம்மா, உள்ளுக்குள்ள உள்ளாடைகள் போடாம ஒரு சாரீ பிளவுஸ் போட்டுக்கிறது. அதுலயும் சிலர் சொல்லுவாங்க, என்னோட கணவர் தவறிட்டாருமா, அவர் போன பின்னால நான் இந்த ப்ரா தான் போட்டுக்கிறது, இனி என்னமா நமக்கு என்ன, நான் சாரீ பிளவுஸ் போட்டுக்குவேன் ஆனா ப்ரா போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற பெண்கள் நிறைய பேர். இதுல போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் ப்ரா எப்போதும் போட்டுட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படி போட்டுக்கணும், போடலைன்னா என்ன பிரச்சனை வருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, ப்ரா போடலைன்னா ஒண்ணு மார்பகங்கள் தளர்ந்து போயிடும், ரொம்ப கீழே இறங்கிடும், உங்களுடைய தோற்றம் டோட்டலா மாறிடும், உங்களோட பாடியோட போஸ்டர் மாறிடும். அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் போய் கூன் போட்ட மாதிரி ஒரு முதுகு உங்களோட செல்ஃப் கான்பிடன்ட் லெவல் ரொம்ப கம்மியாகும், தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாகும். நம்மளாம் ஒரு பெரிய அழகெல்லாம் கிடையாது, நம்ம என்ன ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டா நமக்குலாம் எடுக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு நமக்குலாம் எடுக்க மாட்டேங்குதுங்கிற அளவுக்கு மனசுல தன்னம்பிக்கை ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு அழகு சம்பந்தப்பட்ட பாயிண்ட். இது இரண்டாவது, ஆரோக்கிய விஷயத்துல இது ரொம்ப பாதிக்கும். என்னன்னா, ப்ரா போடாத பெண்களுக்கு மார்பகங்கள் தளர்ந்து போய் லைட்டா ஒரு கூன் போட்ட மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு அந்த ஸ்ட்ரைட் போஸ்டர் இருக்காது. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி இருக்கும்போது பின் முதுகுல கீழ் பகுதியில உங்களுக்கு அந்த லம்பர் ரீஜியன் சொல்லுவாங்க இல்லையா, அங்க வலி வர ஆரம்பிக்கும். குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா எனக்கு வலிக்குது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருந்தா எனக்கு முதுகு வலிக்குது, ஒரு கூட்டி பெருக்குனா உடனே எனக்கு முதுகு வலி வர ஆரம்பிச்சிடும் சொல்லி அந்த முதுகு வலி அதுவும் பின் முதுகுல கீழ் பக்கத்துல L4 L5 ரீஜியன்ல வலி வர ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல இது லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியாக மாறும். அவங்களும் நான் என்னென்னமோ பண்றேன், எனக்கு முட்டு வலியில தோள்பட்ட வலியில பின் முதுகுல மட்டும் வலிக்குது அப்படிங்கிறவங்களும், அதே ப்ரா போடாத பெண்களுக்கு ஒரு கட்டத்துல தோள்பட்டையில கழுத்துல எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் வலி வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்ற பாடியோட போஸ்டர் வேற மாதிரி மாறிடும். இந்த ஒரு போஸ்டர் மாறும்போது உங்களுக்கு பின்முதுகுல ஏன்னா மார்பங்களோட வெயிட் கீழே இறங்குறாங்க, இங்க உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அதுலயும் பர்டிகுலரா கொஞ்சம் பெரிய மார்பகங்கள் உள்ள பெண்களுக்கு அந்த வலி ரொம்ப சிவியரா வரும். பொதுவாகவே அவங்களுடைய தோற்றம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வரும்போது அவங்களுக்கு மார்பக பகுதிக்கு போற ஆக்சிஜன் சப்ளை உடம்புல நல்லா போகவே போகாது. ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு தோட்டத்துல இருக்கும்போது அவங்களுடைய லங்ஸ் கம்ப்ரெஷன் ஆகி அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். நான் வெசையா நடந்தா எனக்கு மூச்சு வாங்குது, ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குது, கொஞ்சம் அதிகமா பேசினா எனக்கு மூச்சு வாங்குது, இந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரா போடலான கட்டாயம் ஆயில் கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு பிரீதிங் டிஃபிகல்ட்டி வருது, சுவாச குழாயில சிக்கல் வருது, பாடிக்கு போற உங்களுக்கு மார்பக பகுதிக்கு போற ஆக்சிஜன் சப்ளை டோட்டல் பாடிக்கு போற ஆக்சிஜன் கம்மியாகும் போது ஆயில் கம்மியாகும். அதனாலதான், ஏன்னா எப்பயுமே நிமிர்ந்த போஸ்டர்ல நம்ம இருக்கும்போது உங்களுக்கு பாடி ஃபுல்லா போற ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆயில் நீண்டு இருக்கணும்னா நம்ம மூச்சு பயிற்சி யோகாசனம் கத்துக்கிறதுக்கு போவோம். நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லாருமே இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்றதுனாலதான் இப்படி இருக்கிறாங்க. ஆனா இப்படி நீங்க ஒரு யோகா மூச்சு பயிற்சி கத்துக்க போகும்போது முதல் பயிற்சியா உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, நிமிந்து ஒழுங்கா பத்மாசனத்துல உட்காருங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி. என்னன்னா, நிமிந்து இப்படி உட்காருன்னு சொல்லுவாங்க. நீங்க மூச்சு பயிற்சி பண்ணும்போது இப்படி உட்காந்துட்டு இப்படி அப்படி பண்ணா நிமிந்து ஒழுங்கா சிரிச்ச மாதிரி உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அந்த போஸ்டர் ரொம்ப கரெக்டா இருக்கிறது முதல் யோகாவே அதுதான் சொல்லி தருவாங்க. ஒரு மிலிட்டரியில நீங்க ட்ரைனிங் கத்துக்க போறீங்க, ஒரு ராணுவ வீரனா போறீங்க, உங்களுக்கு மலையேற்றம் குதிரையேற்றம் அந்த பயிற்சி எல்லாமே சொல்லி தராங்க. ஆனா முதல் பயிற்சியா நிமிந்து அட்டென்ஷன்ல நில்ல அப்படிங்கிறது, அந்த நீர் போஸ்டர்ல இருக்கிறது அப்படிங்கிறது கட்டாயம் மிக மிக முக்கியம். ஏன்னா ஆயுசை விருத்தி செய்யறதுக்கு அந்த போஸ்டர்ல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க ப்ரா போடாத பெண்களுக்கு மார்பகங்களை திறந்து அவங்க எப்பவுமே இந்த லெவல்ல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆயுசு குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. நீங்க பொதுவா இந்த ஜப்பான், சீனா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியன்ஸ், ரஷ்யன்ஸ், அந்த மாதிரி ஜெர்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற நீங்க கோவா போனீங்கன்னா, என்னடா பெண்கள் ஆண்கள் இவ்வளவு அழகா ஸ்ட்ரக்சர்,
ஆனா அவங்க நடக்கிற ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப நிமிர்ந்து ரொம்ப கம்பீரமா நடப்பாங்க. அந்த நிமிர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒண்ணுமே இல்ல, பக்கத்துல இருக்கிற ஒரு இந்தோனேஷியா எல்லாம் போனீங்க, தாய்லாந்து எல்லாம் போனீங்கன்னா அந்த ஆட்டோல அங்க டுக் டுக்குன்னு சொல்லுவாங்க, ஆட்டோல பயணிக்கும் போது நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்கெல்லாம் நல்லா லக்கேஜ் தூக்கி நல்லா இப்படி உட்காந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருவான். ஆனா அந்த அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆட்டோ பயணி இப்படி நிமிர்ந்து உட்காந்து நமக்கு என்னடா பின்னால சாய கூட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த போஸ்டரை வந்து ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஜப்பானியர்கள் சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த நாடே பாத்தீங்கன்னா எமி ஜாக்சன் மாதிரி குட்டி குட்டியோ அத்தனை பேரும் 50 கிலோ, 2 குழந்தைக்கு அம்மா 3 குழந்தைக்கு அம்மான்னு குட்டி பாப்பா மாதிரி குட்டியோண்டு இடுப்புல வந்து கரெக்டா இருப்பாங்க. உடலை சரியாக வைத்துக் கொள்றதுன்னு ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னடா இந்த வயசுல இப்படி ஒரு அழகா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நடிகை ஹேமா மாலினி அவங்களுடைய 70வது பிறந்த நாள் கவனிங்க, 70th பர்த்டே யூடியூப்ல போய் பாருங்க. அவங்களோட பாடி வச்சிருக்கிற விதம், அந்த பின்னால முதுகுல ஒரு சின்ன குண் கூட போடாம அவங்க நிமிர்ந்து நிற்கிற விதம், இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுசையும் அதிகரிக்கக்கூடிய விஷயம். சும்மா எப்ப பார்த்தாலும் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பாதித்த விஷயம் என்னன்னா, சமீபத்துல நான் வந்து நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய காலேஜ் பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல், அங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்கள் நைட்டி போட்டு ஒரு ப்ரா போடாம இவங்கெல்லாம் ஒரு கல்லூரி பெண்கள் தானே, என்னடா இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய உடல் வச்சிருக்கிற விதம், அவங்களுடைய ஸ்கின்னை வச்சிருக்கிற விதம்ங்கிறது ரொம்ப மோசமா இருந்தது. ஸோ ஈவன் அவங்க டிவி பார்க்கறது, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது எல்லாமே கொண்டுட்டு படுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு, நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி போச்சுல உட்காந்துட்டு இப்படிதான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஒரு அலுவலகத்துல உட்காந்து எழுதுறீங்கன்னா நல்லா நேர்ல வந்து இப்படிதான் எழுதணும் இல்லையா? சும்மா இப்படி உட்காந்துட்டு எழுதுறது, இப்படி உட்காந்துட்டு எழுதுறது, புஷ்ன்னு அமுங்குற சோஃபால நல்லா படுத்துக்கிட்டு பண்றது அப்படி இல்லாம ஒரு கொஞ்சம் ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல நல்லா நிமிர்ந்து உட்காருது, நிமிர்ந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா வீட்டு வேலை செய்யும் போது, வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே ப்ரா போட்டிருக்கணும். எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணும்போது கட்டாயம் ப்ரா போட்டிருக்கணும். எப்போ ப்ரா போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரவு நேரத்துல பெண்கள் போடக்கூடாது. அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு குளிச்சுட்டு நைட்டி போட்டு நீங்க உங்களுக்கு சுலபமா படுத்துக்கலாம். அந்த நேரத்திலேயே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இரவு நேரத்திலயும் ப்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்பகத்துல வந்து கட்டிகள், பிரஸ்ட் ஃபைப்ராய்ட்ஸ் இதெல்லாம் வரும். படுக்கும்போது குப்புற படுத்து ஒரு நாளும் பெண்கள் படுக்கக்கூடாது. மார்பக கட்டிகள் பெருசா வந்து கேன்சர் லெவலுக்கு போறதெல்லாம் வந்து இந்த குப்புற படுக்கிற பெண்களுக்கு, மார்பகங்கள் வந்து பெட்ல அவங்கிற மாதிரி படுக்கவே கூடாது. இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இன்னொன்னு வந்து ப்ரா போடும்போது பெண்களை பொறுத்தவரையில, ஏன்னா சில பெண்களும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லிஃப்ட் பண்ணி ரொம்ப வந்து மார்பகங்கள் ரொம்ப மேல கொஞ்சம் கூட தளர்ந்து போகாம ரொம்ப அழகா வெயிட், அந்த வெயிட் லிஃப்ட் எல்லாம் பண்ற பெண்கள் அதுக்கான சில எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் வந்து ஹொசைரி ப்ரா எல்லாம் போடலாம் ஒழிய, இல்லைங்க எனக்கு வந்து கல்யாணம் குழந்தைக்கெல்லாம் பால் கொடுத்து என்னுடைய மார்பகங்கள் ரொம்ப தளர்ந்து போச்சுன்னா நல்லா அழகா வந்து உங்களுக்கு வந்து ப்ரா வாங்கி அந்த ஸ்டிப்ஸ் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி மேல மார்பகங்கள் இருக்கிற மாதிரி போட்டு நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருங்க. இதை பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். இவ்வளவு நாள் உங்களை பார்த்துட்டு பேரம்பேத்தி எடுத்துட்டீங்களா அப்படிலாம் கேட்டவங்க, என்னம்மா உங்க பேரை என்ன பண்றான்னு கேட்கறவங்க, கொஞ்ச நாள் நீங்க என்னம்மா டீச்சரா இருக்கீங்களா, நீங்க ஒரு ஸ்கூலுக்கு ஹெட் மிஸ்டரா இருக்கீங்களாங்கிற அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு அழகான தோற்றம் வர வைக்கும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன சைஸ் மார்பகமோ அந்த சைஸ்க்கு ப்ரா போடணும். உங்களுக்கு வந்து 34 சைஸ்க்கு மார்பகங்கள் இருக்கும்போது 32 சைஸ் போட்டு ரொம்ப அமுத்தி போட்டீங்கன்னா பிரஸ்ட் ஃபைப்ராய்ட்ஸ், பிரஸ்ட் சிஸ்ட் வந்து கட்டாயம் ஃபார்ம் ஆகும். சரியான சைஸ் போகணும். 36 சைஸ்ல மார்பகங்கள் இருக்கும்போது 38 சைஸ்க்கு ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. கரெக்டான சைஸ்க்கு நீங்க போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. திரும்ப சொல்றேன், எல்லா நேரங்களிலும் ப்ரா போடணும். கல்யாணம் ஆனீங்களோ, வீட்டுல இருக்கீங்களா, வெளியே போறீங்களா, நீங்க 80 வயசானாலும் ப்ரா போட்டுட்டு தான் வேலை செய்யணும். ப்ரா போடாம இருக்கிறது இரவு நேரம் நம்ம படுக்கும்போது மட்டும் கட்டாயம் ப்ரா போடக்கூடாது. இது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், ஆனாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் அழகுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால உங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கட்டாயம் ஸ்லிப்பு போடுறதெல்லாம் நிறுத்திட்டு அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரா போட ஆரம்பிங்க. நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்க பெண்கள் யாராவது கட்டாயம் இதை செய்யுங்க. இது ஒரு வல்கரான சப்ஜெக்ட், ஒரு அருவருப்பான சப்ஜெக்ட். என்ன இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் தேவையா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது கட்டாயம் ஆரோக்கியத்தோட தொடர்புள்ள மிக முக்கியமான சப்ஜெக்ட். நன்றி, வணக்கம்.